அது ஏண்டி நேத்து உன் அண்ணன் என்ன பார்த்து அந்த மாதிரி கேட்டான்? ஏண்டி அப்படி பேசினா? அண்ணன் பேசினத பத்தி நாம நேத்தே பேசியாச்சு. அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க. மன்னிப்பு? நீ கேட்ட மன்னிப்பு நேத்து நைட்டு ஃபுல்லா அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்னடி அது மன்னிப்பு? போனா போட்டு போற போக்குல ஒரு மன்னிப்பை போட்டு போற. உங்க வீட்டு ஆளுங்க உன் புருஷனை அப்படி அவமானப்படுத்தினாங்க. உன் தம்பி என் கால்ல விழுந்து கதறான். அவன் கண்ணீரால என் பாதத்தை கழுவுறான். ஆனா உனக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வலிக்குது. தங்கராஜ் வர போன் பேசிட்டு வர. நீ ஐயோ, எவன் போன் பண்ணானோ அவன் நல்லா இருக்கட்டும். ஹலோ, சொல்லுங்க அண்ணி. என்ன பண்ற ரேவதி? இந்த நேரத்துல வேற என்ன பண்ணுவேன்? சமையல் கட்டுல தான் நிக்கிறேன். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? இங்க என்ன பிரச்சனை? நேத்து வீட்டுக்கு போனதும் அண்ணன் எதுவும் தகராறு பண்ணலல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. நேத்து நம்ம வீட்ல இருந்து கோவமா கிளம்புனார்ல, அதான் கேட்டேன். கிளம்பும் போது கோவத்துலதான் கிளம்புனாரு. அப்புறமா சுரேஷ் வந்து பேசினதுக்கு அப்புறம் சமாதானம் ஆயிட்டாரு. நான் வருத்தப்படுவேணும்னு என்கிட்ட போய் சொல்றியா? இல்ல அண்ணி, நிஜமாவே திட்டல. அண்ணன் குணம் எனக்கு தெரியும். உன்னை ஏதாவது சொல்லிருப்பாரு. ஏன் கதையை விடுங்க. உங்க தம்பி எப்படி இருக்கான்? நல்ல அடி அடின்னு அடிச்சுட்டாங்க போல. உங்க அம்மா கிட்ட பேசுனீங்களா? இப்பதான் பேசி வச்சேன். இனி எனக்கு போனே பண்ணாத, உன் சந்தோஷத்தை கெடுத்துக்காதன்னு ரொம்ப வருத்தமா சொன்னாங்க. எனக்கு உடனே கிளம்பி போய் அம்மாவையும் தம்பியும் பார்க்கணும் போல இருக்கு. போக வேண்டியதானே நீ? கேட்டேன், யாரும் விட மாட்டேங்கிறாங்க. உங்க அம்மா வீட்டுக்கு தானே போறீங்க, வேற எங்கேயும் போகலையே. நீங்க பாட்டுக்கு கிளம்பி போங்க. போய் அங்கேயே இருக்க முடியாதுல்ல, மறுபடியும் இங்கே தானே வரணும். கஷ்டம்தான். என்னத்த சொல்றதுன்னு தெரியல அண்ணி. அண்ணி, அவர் வராரு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஏய் ரேவதி, ஏண்டி இன்னும் அதே பாத்திரத்தை தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கியா? உன்னை மெதுவா வேலை செய்ய சொன்ன, அதுக்காக இவ்வளவு மெதுவா இல்ல. என்கிட்ட ஒரு மன்னிப்பு மனசார கேட்க மாட்டேன், அப்படித்தானே? ஏய், நான் என்ன தெருவுல போறவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன? உன்னோட புருஷன் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன. ஆனா நீ கேட்க மாட்டேன். என்னடி பாக்குற? உன்னை வந்து வச்சுக்கிற. ஐயோ, ஹலோ ஹலோ அண்ணி. அண்ணி, ஒருவேளை போன் கட் பண்ணாம வச்சிட்டாங்களோ? ஹலோ அண்ணி, கேக்குதா? ஹலோ சூப்பர்மா. அழகுமதியோட வீடு தானே இது? ஆமா. நீங்க? நான் அவளோட அப்பா. சார், இந்த வீடு தான் சார், வாங்க.
உள்ள போய் பேசலாமா? வாங்க சார். கண்ட்ரோல் கண்ட்ரோல் சுரேஷ், கோபப்படாத கண்ட்ரோல். என்னம்மா எஸ்பி ஆஃபீஸில் போய் சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஆமாம் சார், நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தப்போ நீங்கள் சரியாக ட்ரீட் பண்ணலை, கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கல. அதனால வேறு வழியே இல்லாமல் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதாயிடுச்சு. சார் அவ ஏதோ சின்ன பொண்ணு. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீங்க ஆசைப்பட்டபடி விசாரிக்கணும்னு எஸ்பி சொல்லியிருக்கார். அதுக்கு தான் இப்ப இங்க வந்திருக்கோம். உங்க வீடு எங்க? பக்கத்துல தான் சார் இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருப்பாரா? இந்த நேரத்துக்கு இருக்க மாட்டார் சார். ஏதாவது பணம் தேவைப்பட்டா பகல்ல வருவாரு, இல்லனா ராத்திரி தான் சார் வருவாரு. என்னன்னு பார்த்து இவங்க பிரச்சனையை இமீடியட்டா முடிச்சு வைங்க. சரிங்க சார். வாங்கம்மா வாங்க, விசாரிக்கிறேன். அப்பாலஜைஸ் பண்ணுங்க. ஸ்டேஷன்ல ஏதாவது தப்பா நடந்திருந்தா அதை விட்டுருங்க. மேடம், காலேஜுக்கு போனோமா ஒரே பாடத்தை எல்லா வருஷமும் எடுத்தோமாங்கிற மாதிரி சிம்பிளான வேலை இல்லை எங்க வேலை. 24 hours அவேரா இருக்க வேண்டிய வேலை. நினைச்ச நேரத்துல பண்ணி முடிச்சிட முடியாது. சில வேலைகளை செய்யறதுக்கு அதுக்கான டைம் எடுக்க தான் செய்யும். அதுக்கெல்லாம் கோவப்பட்டு எஸ்பி ஆஃபீஸ் போறது அவ்வளவு சரியில்லை மேடம். இந்த தடவை எஸ்பி உங்களுக்கு சாதகமா பேசியிருக்கலாம், ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற வேலையில உங்களை கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னு வைங்க, அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்க மறுபடியும் என்கிட்ட தான் வரணும். நீங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தா நாங்க எஸ்பி ஆஃபீஸ் போக வேண்டிய தேவை வந்திருக்காது. நாங்க ஸ்டேஷனுக்கு வந்திருந்தப்போ நீங்க மதிக்கல. இப்போ எஸ்பி ஆஃபீஸ் போனதுனால தானே வீடு தேடி வந்து விசாரிக்கிறீங்க. ஏய் மதி, வாயை போடு. என்ன பேசுற நீ? சாரி சார், சாரி சார். சார் சார் நீங்க உட்காருங்க சார். முதல்ல ஏய் நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. அதெல்லாம் வேண்டாம். உன் மனசுல என்ன பெரிய இவன்னு நினைப்பா? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம் பயப்படுறாங்க. பார்த்து பேசணுமா? அதுவும் உன்கிட்ட நீ பார்த்து பேசுனியா? நீ பாட்டுக்கு ஸ்டேஷனுக்கு வந்த, நாங்க என்ன பண்ணணும், எப்போ எப்படி பண்ணணும்னு கிளாஸ் எடுத்த, ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்த. உன் அவசரத்துக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அப்படியே எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்ட. எஸ்பியும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? அவர் மேலேயே கம்ப்ளைண்ட் எழுதி கமிஷனர் ஆஃபீஸ் போயிருப்பியா? எங்க வரைக்கும் இப்படி போவ? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட பரவாயில்ல, யாரோ ஒருத்தங்க பிரச்சனைக்கு இப்படி கம்பு சுத்துறியே, நீ என்ன சோஷியல் சர்வீஸ் பண்றியா? சார் 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 அதெல்லாம் சார் சார் அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா சார். சாரி சார். சார் நீங்க அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க சார் ப்ளீஸ். அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்கறேன் சார் ப்ளீஸ் சார். ஏய், உனக்கு நிஜமா பயம் இல்லையா? இல்ல பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? நான் நினைச்சா ஒரு நிமிஷத்துல என்ன வேணா செய்வேன். இப்ப எதுக்கு சார் எங்க அப்பா அம்மா எல்லாம் பயப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க? இதுவே தப்பு தான். இதே நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். என்ன மிரட்டுறியா? என் ஸ்டேஷனுக்கே வந்து என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷன்ல நான் என்ன எப்ப பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அங்க நான் வச்சதுதான் சட்டம்.